விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு காவல் நிலையத்தில் மரணமடைந்த பாலகிருஷ்ணன் என்பவரின் உடலை கோவை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது. அதனை வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் மதன். விவரத்தை பதிவு செய்யலாம். தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடை சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன். இவர் மீது ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகள் இருந்து வருகிறது. கடந்த டிசம்பர் மாதம் இவர் தன்னுடைய நண்பருடன் சென்ற போது அங்கு வந்த காவல்துறையினர் இவர் அழைத்துச் சென்றுள்ளார்கள். அதன் பிறகு காவல் நிலையத்தில் அவருக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் பல்வேறு காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பின்னர் அவர் இறந்து விட்டார். எனவே தற்போது தொடர்பாக அவருடைய சகோதரர் மாரியை தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தொடர்ந்துள்ளார். அதாவது தன்னுடைய சகோதரரை காவல்துறை அடித்து துன்புறுத்தியதால் அவர் இறந்து விட்டார். இத்தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வேண்டும், மீண்டும் பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வைத்திருந்தார். இந்த வழக்கு தான் இன்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்த போது காவல்துறை செய்து தங்களுக்கு எல்லாரும் தெரிந்தும் கூட இத்தொடர்பாக மனு அளித்தும் கூட டிஜிபி இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை, விசாரணை நடத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை இன்று அந்த குடும்ப தரப்பில் எடுத்து வைக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பாலகிருஷ்ணனுடைய உடலை உடனடியாக கோவை அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கு அந்த முதல்வர் மற்றும் மேஜிஸ்ட்ரேட் மேற்பார்வையில் மீண்டும் பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்று தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் இந்த பிரேத பரிசோதனை முழுவதையுமாக வீடியோ பதிவு செய்ய வேண்டும் எனவும் இந்த மரணம் தொடர்பான அந்த விசாரணையை முறையாக நடத்த வேண்டும் என்றும் தெரிவித்து இந்த வழக்கை தற்போது முடித்து வைத்துள்ளார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதன்.